ஹீரோயின் மால்ல இருக்க அவங்க சூப்பர்வைசர் கிட்ட போய் நான் இந்த டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சூப்பர்வைசர் இதெல்லாம் நீ கலந்துக்க முடியாது. கஸ்டமருக்காக தான் இந்த காம்படிஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அந்த சூப்பர்வைசர் கிட்ட போய் சரி அப்படியா அப்ப எனக்கு இந்த வேலையே வேண்டாம். எனக்கு என் கெரியர் தான் முக்கியம். நான் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த சூப்பர்வைசர் ஓ அப்படியா? இந்த மாலோட ரூல்ஸ் படி நீ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். இப்ப நீ சொன்னா உனக்கு எதுவுமே குடுக்க மாட்டோம். அதாவது உன்னோட ஸ்டைஃபன் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அந்த ஹீரோயின் பரவால்ல எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் எப்பவுமே வீட்ல விக் இல்லாம தான் இருப்பா. இது தெரியாம ஹீரோயின பார்க்க வீட்டுக்கு வராரு. ஹீரோயின் விக்கு போடாத மறந்துட்டு ஹீரோவை போய் கூப்பிடுறா. அப்ப ஹீரோ வந்து அவளை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. சரிம்மா நீங்களும் அவர் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ தண்ணி எடுக்க போறா. அப்பதான் அவ நோட் பண்றா ஐயோ நம்ம விக்கு போட மறந்துட்டோம் அப்படிங்கறத. ஹீரோயின் ஹீரோவை தனியா கூட்டு போய் பேசுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா என் பின்னாடி வந்திருக்க மாட்டீங்கல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ எதுவுமே சொல்லாம கிளம்புறாரு. கிளம்புனவரு அவ பின்னாடியே ஓடி வந்து நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு நீதான் வேணும்னு சொல்லி அவ கூடயே ரிக்ஷால ஏறிட்டு போறாரு. ஒரு வழியா அவ காம்படிஷன் கலந்துக்க போற டேவும் வருது. அவ போய் அண்ணா என் நேம் எப்போ வரும்னு கேக்குறா. அதுக்கு நீ கடைசியாதாம்மா வருவ. நீ போய் உட்காரு. உன் நேம் வரப்போ கண்டிப்பா நாங்க கூப்பிடுவோம்னு சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோயினோட அம்மா அப்பா எல்லாரும் உட்காந்துருக்கப்போ ஒரு சின்ன பையன் தெரியாம அவளோட விக்க தட்டி விட்டுறான். இதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப அவமானமாயிடுது. உடனே அவ பாத்ரூம்குள்ள ஓடி போய் அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினோட அப்பா அம்மாவும் ஹீரோவும் வந்து கதவை தட்டுறாங்க. நீ வெளில வா எதுனாலும் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. சரி ஒரு வழியா ஹீரோயினும் என்னனாலும் பாத்துக்கலாங்கிற மாதிரி வெளில வந்துடுறா. ஹீரோயினோட அப்பா எது நடந்தாலும் பாத்துக்கலாம். நீ வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு போலாம். டான்ஸ் ஆட போனா டான்ஸ் ஆட போலான்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவ கான்ஃபிடென்ட்டா டான்ஸ் ஆடுறதுக்கு போறா. அவ டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி அவ தள்ள இருக்க விக்க கழட்டிடுறா. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா அப்பா ஹீரோ எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. முதல்ல ஷாக் ஆனாலும் கடைசியா எல்லாரும் சேர் அப் பண்றாங்க. அவளும் நல்லபடியா டான்ஸ் ஆடி முடிச்சிடுறா. அவ அதில் வின் பண்ணலனாலும் கான்ஃபிடென்ட்டா டான்ஸ் ஆடி முடிச்சிடுறா. அதே காம்படிஷனுக்கு அடுத்த வருஷமும் நேம் கொடுக்க வரா அவளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அவ கடைசியா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம். எது இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு நம்ம தான் முக்கியங்கிற விஷயத்த அவ புரிஞ்சுக்கிறா.